நீங்க வேணா மோடியை இது மாதிரி ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த சொல்லுங்க இதே கோயம்புத்தூர்ல. இதை விட வேகமான கேள்விகள் வருகிறதா இல்லையான்னு நீங்க பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல பெண் என்பதற்காக நீங்க கேட்டீங்க, ஆணா இருந்தா கேட்க முடியுமான்னு. நீங்க மோடியை அனுப்புங்களேன், நாட்டினுடைய பிரதமர் தானே. இதே கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்கை பிக்ஸ் பண்ணுவோம். இதே போன்று ஹோட்டல் தொழில் நசிந்திருக்கக்கூடிய, நலிவடைகிறது என்கிற அச்ச உணர்வு கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அழைப்பும். இதை விட வேகமான கேள்விகளை மோடியை நோக்கி எழுப்புவார்கள் சார். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் உயரமானவரா, குள்ளமானவரா, அதிகாரம் மிக்கவரா, அதிகாரம் இல்லாதவரா என்பதெல்லாம் பார்த்து வருவதல்ல. யாராக இருந்தாலும் அரசினுடைய பிரதிநிதிகள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய குரல் ஒலித்திருக்கிறது. எனவே இந்த குரலை நசுக்கியது என்பது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை தான். அதிலும் அண்ணாமலை ரொம்ப டாக்டிக்ஸா பிளே பண்றாரு. கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருந்தவர் அன்னபூர்ணா சீனிவாசன். அப்படிப்பட்டவனுடைய காணொலி வெளியானது எனக்கு வருத்தம் தருகிறது. யாரு காணொலி எடுத்தாங்கன்னு கண்டுபிடிங்க. நீங்க தானே மாநில தலைவர்.